Hafız mı oldun? Elhamdülillah. அல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக எமக்கு அருளிய வேதம்தான் அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான அந்த வேதமாகும். இந்த புனிதமான வேதத்தை நபி அவர்கள் கொண்டு வந்த நாள் முதல் அல்லாஹ் மறுமை வரைக்கும் இந்த புனிதமான இந்த வேதத்தை பாதுகாப்பான் என்று அவனுடைய குர்ஆனிலே எமக்கு சொல்லுகின்றான். இன்று மேற்கத்திய நாடுகள் உட்பட இன்னும் பல நாடுகளில் அல்லாஹுடைய குர்ஆனுக்கு எதிரான நச்சு கருத்துக்களை வெளியிடக்கூடிய சிலர் குர்ஆனை அழிப்பதற்கென்று கடுமையாக போராடி வருகின்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி மறுமை நாள் வரைக்கும் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுவதே. இன்று உலகில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கையில் கூடுதலாக ஹாஃபிதுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அல் குர்ஆனை மனனமிடுவதில் அதிக நேரங்களை செலவழித்து இன்று பல ஹாஃபிதுகள் இன்று உருவாக்குகிறார்கள். அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஒரு சகோதரி ஒருவர் அல் குர்ஆனை மனனமிடுவதற்காக வேண்டி ஒரு மதரசாவுக்கு சேருகின்றார். அங்கு அல் குர்ஆனை மனனமிட்டதற்கு பிறகு அவர் முழுவதுமாக ஓதி அவர் சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருக்கின்றார். மாஷா அல்லாஹ், இந்த பெண்மணியை பார்க்குகின்ற பொழுதோ மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் அன்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இவர் தன்னுடைய தந்தைக்கு தொடர்பை ஏற்படுத்தி தன்னுடைய தந்தையிடம் தான் குர்ஆனை ஓதி முடித்து விட்டேன், நான் இப்போது ஹாஃபிதாகி விட்டேன் என்கின்ற அந்த சந்தோஷமான செய்தியை தன்னுடைய தந்தையோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அன்பான உறவுகளே, ஒவ்வொரு பெற்றோருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி அவர்களுடைய பிள்ளைகள் ஹாஃபிதுகளாக, அவர்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிதுகளாக மாறுவதே அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே எம்முடைய பிள்ளைகளையும் அல் குர்ஆனை மனனமிடச் செய்து அவர்களையும் நாங்கள் ஹாஃபிதுகளாக மாற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக எம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக.